அன்றைக்கு எனக்கு 3000 ரூபாய் சம்பளம். நேர சர்ச்சுக்கு வருவேன். அந்த 3000 ரூபாயை பாஸ்டர் கையில கொடுப்பேன், ஜெபம் பண்ணுவேன். 35 பைசா பாஸ்டர்ட்ட கொடுத்துருவேன். மீதி 25 பைசா எடுத்து பாக்கெட்ல போட்டுக்குவேன். இந்த நாளை காலைல நான் 6 கிலோமீட்டர் பஸ்ல போகணும். மீதி 2 ரூபாய் 90 பைசாவை எங்க அம்மா கையில கொடுப்பேன். கஞ்சி தான் சாப்பாடு, சாப்பாடு இல்ல, கஞ்சி தான். இந்த நிலைமையில தான் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்ச போது அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த 3000 ரூபாயில தான் அம்மா தங்கச்சி எல்லாம் கஞ்சி குடிக்கிறாங்க. இப்ப நான் ஊழியத்துக்குன்னு போயிட்டேன்னா இந்த 3000 ரூபாய் கிடைக்காது. 3 வாரம் ஆண்டவர் போராடினார். சனிக்கிழமை சாப்பிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை பட்டினி. திங்கக்கிழமை போய் நான் வேலை செய்தாதான் சாயங்காலம் சாப்பாடு கிடைக்கும். வேலைக்கு போறேன், ஜெயகரமா போயிட்டு இருந்த கம்பெனில வாசல்ல ஒட்டிருக்காங்க, கம்பெனி மூடப்பட்டது. பட் நான் சாப்பிடறதுக்கு எந்த வழியும் இல்ல. காலையும் சாப்பிடல. பக்கத்துல ஒரு தெருக்குழாய் இருந்துச்சு, அதுல தண்ணியை குடிச்சிட்டு திரும்ப 6 கிலோமீட்டர் நடந்து திரும்ப நான் வீட்டுக்கு வந்தேன். அம்மா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேலை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டா சனிக்கிழமை சாப்பிட்ட சாப்பாடுப்பா, பிள்ளைங்க அந்த பொட்ட பிள்ளைங்களை பார் சுருண்டு கிடக்குறாங்க, வேலை இல்லைன்னு சொல்றாங்க, என்ன செய்யறதுமா? கடைசியில அம்மா அழுதுட்டே சொன்னாங்க, ஒரு 5 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்துருப்பா, முதல்ல கஞ்சி வச்சு பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுத்துறேன். நான் சொன்னேன், அம்மா நீங்க என்ன கட்டாயப்படுத்துறீங்க, நான் 5 ரூபாய் வாங்கிட்டு வரேன். ஆனா எக்காரணம் கொண்டும் சாப்பாடு ஐட்டம் வாங்க கூடாது. 5 ரூபாய்க்கு நல்ல மூட்டை பூச்சி மருந்து கிடைக்கும். 5 பேரு சாப்பிட்டுட்டு அமைதியா படுத்துடலாம். 6 பேருக்கு இந்த 5 ரூபாய் போதும். நமக்கு ஒரு கடல் இருக்கு, கரை தெரியுதுன்னா நீந்தலாம், கஷ்டப்பட்டு நீந்தி பார்க்கலாம். கரையே தெரியலையே, கரையே இல்லாத போது எவ்வளவு நேரம் நம்ம நீந்திக்கிட்டு இருக்கிறது? டெய்லி சாப்பிடறத விட ஒரே நாள் செத்து போயிடலாமா? உடனே எங்க அம்மா ஒரே அழுக. சரி, அவன் கண்ணீரை என்னால பார்க்க முடியல. சர்ச் அங்க போயிட்டேன். எனக்கு இந்த 3 மாசமா சாப்பிடுறோம், இந்த கஞ்சிக்கு மாத்திரம் எனக்கு 3000 ரூபாய்க்கு ஒரு வழி சொல்லுங்க. இங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், எனக்கு இந்த ஒரு உதவி செய்யுங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல அழுதுருப்பேன்னு நினைக்கிறேன். இதை ஒரு ஜெபத்தையே நான் சொல்லி அழுதேன். வேற ஜெபம் எனக்கு ரொம்ப பண்ண தெரியாது. நான் அப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசு. அப்போ கிளியரா என்னுடைய காதுல அதிகாரமா, எழும்பி வீட்டுக்கு போ. என்னை யாரோ எழும்பி வீட்டுக்கு போக சொல்றாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். தம்பி போயிட்டு வாங்க, வீட்டுக்கு போயிட்டு வாங்க. வீடு வந்து ஒரு ஓலை குடிசை. அந்த வழியா நான் உள்ள போறேன். எங்க வீட்டுல இருந்து போஸ்ட்மேன் வர. எங்க அம்மா கையில 30 ரூபாய் இருக்கு. மணி ஆர்டர் 30 ரூபாய் வந்திருக்கு. எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. 3 ரூபாய்க்கு நம்ம ஜெபம் பண்ணோம், இங்க 30 ரூபாய் இருக்கு. யாருக்கு யாரு வந்து பண்ணுங்க. நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால பக்கத்துல ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளே சிக்கா படுத்து கிடந்திருக்காரு. என் தங்கச்சி மாதிரி இந்த தாத்தாவை 3 நாளா காணுமேன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா அவர் குளிர் ஜுரத்துல ஆடிட்டு கிடக்குறாரு. அவர் டாக்டரை கொண்டு போய் அவருக்கு ஊசி போட்டு மருந்து போட்டு சௌமாகி அவர் ஊருக்கு போயிட்டாரு. 3 வருஷமா எந்த தொடர்பும் கிடையாது. அந்த தாத்தா 3 வருஷம் கழிச்சு அன்றைக்கு செய்த உதவிக்கு 30 ரூபாய் கரெக்ட் அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்காரு. இதை எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போ அதிகாரமா அந்த குரலை சொல்லிச்சு. அதே குரல் மறுபடியும் என்னுடைய காதுல, இதுவரைக்கும் என்னுடைய வழியை நீ அறியல, இனிமேல் அறிவாய். 2 முறை சவுண்ட கேட்டேன்.